மேட்டூர் அணையில் இருந்து அதிக அளவில் திறந்து விடப்படும் உபரி நீரால் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பான பகுதிகள் செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியன். விவரங்கள். கர்நாடக மாநிலம் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் தொடரும் கனமழையின் காரணமாக கர்நாடக மாநிலத்தில் அணைகள் நிரம்பியதை அடுத்து அந்த அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரானது காவிரி ஆற்றில் திறந்து விடப்படுவதால் தற்பொழுது மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவையான 120 அடியை எட்டியதை அடுத்து மேட்டூர் அணையிலிருந்து தற்பொழுது 55,500 கன அடி வீதம் தண்ணீர் காவிரி ஆற்றில் திறந்து விடப்படுகிறது. இதன் காரணமாக சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்ட காவிரி கரையோர பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காரணமாக நாமக்கல் மாவட்ட காவல்துறை சார்பாகவும் மாவட்ட வருவாய்த்துறை சார்பாகவும் வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக இன்று குமாரபாளையம் காவிரி கரையோர பகுதிகளான கலைமகள் வீதி, இந்திரா நகர் மற்றும் பொன்னியம்பாள் சத்து, மணிமேகலை வீதி பகுதிகளில் நகராட்சி அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் காவிரி கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மேடான பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் அவர்களின் பொருட்களை, உபகரணங்களை பாதுகாப்பாக எடுத்துச் சென்று மேடான பகுதிகளில் வைத்துக் கொள்ளவும், அவர்களுக்கு தேவையான உதவிகளை எந்த நேரம் செய்து காத்திருப்பதாகவும் வருவாய்த்துறையினரும் நகராட்சி நிர்வாகமும் தெரிவித்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.